மீனாவுக்கான ஆர்டர் வீட்டுக்கு வருது. வீட்டுக்கு வந்த மீனா வந்துட்டு பூவெல்லாம் எடுத்து கொடுத்துடவும் செய்கிறாங்க. அதில் அவங்களுக்கு பணமும் கிடைக்கிது. அதை கொண்டு வர மீனாவை பார்த்துட்டு எங்கள் மனோஜ் சொல்கிறாங்க, ஏமா இந்த பூ விற்கிறதுனால இந்த வீட்டோட கடனை மொத்தமாக அடைச்சிட முடியும்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவை பார்த்து மனோஜ் கேட்க, அதுக்கு விஜயாவும் இல்லைடா நிச்சயமாக முடியவே முடியாது, இதுங்களை நம்பி நம்ம வீட்டை இழந்துட்டு நடு தெருவில் தாண்டா நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா கொஞ்சம் வாய முடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலையும் இல்லைங்க நான் என்ன சொல்ல வரேன், நீ எதுவும் சொல்ல வேணாம். ஆமாம் இந்த வீட்டோட கடன் அடைக்கிறதுக்கு முத்து மீனாவும் ஏதோ ஒரு வகையில் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் நீயும் உன் மகனும் என்ன முயற்சி எடுத்திருக்கீங்க, இது வரைக்கும் என்ன முயற்சி எடுத்து எவ்வளோ பணத்தை நீங்கள் ரெடி பண்ணியிருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, விஜயா பேச முடியாமல் நிற்க, ஏண்டா உனக்கு புத்தி இது ஏதாவது இருக்கா இல்லையா, நீ வாங்கின கடனுக்கு முத்து மீனா ஓடிட்டு இருக்காங்க, அந்த அறிவு கூட இல்லாமல் ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு ஒன்னே இங்கே அண்ணாமலை கிட்ட மனோஜ் சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் ஒரு பொருளுக்கு லாபம் பார்க்குற பணம் கூட இங்கே இந்த முத்து மீனாவில் சம்பாதிக்க முடியலையே அப்படின்னு சொல்ல, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, ஒரு பொருளில் நாங்கள் ஒரு நாள் சம்பாதிக்கிற பணத்தை லாபம் எடுப்புன்னு சொல்கிறீங்கல்ல, அப்படி எடுப்புன்னு நீங்கள் சொல்கிற ஆளாக இருந்தால் இந்நேரம் நீங்கள் கடனை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணியிருந்துருக்கணும், ஷோரூமில் போய் வேலை பார்த்துருந்துருக்கணும். ஆனால் நீங்கள் அது எதுவுமே பண்ணாமல் வீட்டில் தானே இருக்கீங்கன்னு அங்கே மீனா சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. விஜயாவும் மனோஜ் பேச முடியாமல் நிற்க, அங்கே உடனே முத்து வேகமாக வராங்க. முத்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே வரேன், என்னடா முத்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. டக்குன்னு பதட்டத்தோட கிளம்பி நிற்கிறாங்க. அப்பா ஒன்றும் பதட்டப்படாதப்பா உட்காரப்பான்னு சொல்லிட்டு உள்ளே வாங்க சார் அப்படின்னு கூப்பிடும்போது தான் உள்ளே வராரு. யாருன்னு பார்த்தா மனோஜுக்கு ஷோரூமை ஒருத்தர் எழுதி கொடுத்தாரு இல்லையா, அவர் தான் உள்ளே வராரு. வாங்க சார் வாங்க அப்படின்னு எங்கள் அந்த மனோஜ் வந்துட்டு சொல்கிறாங்க. எப்படிப்பா இருக்க, ஷோரூம்லாம் எப்படி போயிட்டுருக்குன்னு சொல்ல, ஓகே சார் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க சார் உட்காருங்க. மீனா உடனே போய் காஃபி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸ்ருதி ரவினி எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்ன ஃபாரின் போய் பையனோட செட்டில் ஆகுறேன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ ஊருக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் ஃபாரின் போய் பையனோட செட்டில் ஆனேன், இப்போ பையன் ஃபேமிலி எல்லாமே நாங்கள் ஊருக்கு வந்து செட்டில் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா என்ன திடீர்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபாரினில் அவன் பண்ணிகிட்டு இருந்த பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அந்த பிஸ்னஸ் அங்கே மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் கொஞ்ச நாள் ஊரில் வந்து இருந்த மாதிரி இருக்கும், இங்கே பிஸ்னஸ் ஏதாவது பார்த்த மாதிரி இருக்கும். பிறகு ஃபாரின் போகலாமா இல்லையான்னு வேண்டான்றத முடிவு எடுக்கலாமான்னு பையன் தான் இங்கே டிசைட் பண்ணணும். ஸோ அதுக்காக நாங்கள் ஃபேமிலியோடையே நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே இங்கே யாருக்கும் எதுவுமே புரியலை. அப்படியா ரொம்ப நல்ல விஷயம்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அதுக்கப்புறம் அவர் இன்னொரு விஷயத்தை பற்றி பேசணும்னு சொன்னார்ப்பா, அதை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, என்ன சார் என்ன விஷயம்னு அண்ணாமலை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு என்னுடைய ஷோரூமை நான் ரன் பண்ணிட்டு இருந்தப்போ இப்போ மனோஜுக்கு இருந்த பேரை விட பல மடங்கு நல்ல பேர் அந்த ஷோரூமுக்கு இருந்தது. ஊருக்கு வந்ததும் நான் விசாரித்தது அதை பற்றி தான். என்னதான் பணத்தை கொடுத்து விற்றுட்டு போனாலும் அது நாங்கள் எங்களுக்கு முதல் சாப்பாடு போட்ட இடமே அதுதான். அப்படி இருக்கும்போது அதை வந்து பார்க்கும்போதே இருக்கிற சந்தோஷமே தனி. ஆனால் அங்கே வேலை பார்த்தவங்க யாருமே இப்போ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்து அவங்க எல்லோரும் ரொம்ப வயசானவங்க, அவங்களுக்கு எதுவும் நாலேஜ் இல்லை, சரியாக எதுவும் தெரியலை, அதான் சின்ன பசங்களா நானும் வேலைக்கு எடுத்தேன்னு சொல்லும்போது, ஏப்பா வயசானவங்களுக்கு நாலேஜ் இல்லைன்னு நீயே முடிவு பண்ணிப்பியா, நீ எடுத்த சின்ன பசங்களுக்கு மட்டும் நாலேஜ் இருந்திருந்தா இந்நேரம் உன்னுடைய பிஸ்னஸ் ஓஹோன்னு கொடிக்கட்டியில் பறந்துருக்கணும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கீழே தானே போயிட்டுருக்கேன் அப்படின்னு வந்தால் அவரும் கேட்க, அதுக்கு எங்கள் மனோஜ் என்ன பதில் பேசுகிறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்கேன். உன்னை முத்து சொல்கிறாங்க, அதுக்கு அறிவுன்றது கொஞ்சமாவது இருக்கணும்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோஜை பார்த்து முறைக்க, சார் அதெல்லாம் நல்லதா சார், என்னுடைய ஷோரூம் போயிட்டுருக்கேன், நான் நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ கூட ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்து அதை நான் நல்லாவே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, நானே கேள்விப்பட்டேன் நீங்கள் அந்த ஷோரூம்காக கடன் வாங்கினா தான் அதிகம்னு சொல்லிக்கிட்டாங்க, எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டுட்டு தான் நானும் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயும் அங்கே மனோஜுக்கு என்ன பேசுகிறேன்னே தெரியலை. அவரும் நான் டைரெக்டாக உங்ககிட்ட ஒரு விஷயத்துக்கு வரேன், எங்கள் ஊர்லேருந்து பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ அந்த ஷோரூமை நீங்கள் எனக்கு தர முடியுமா, அப்படி கேட்குறதும் தவறு தான், ஆனால் எனக்கு வேறு வழி தெரியல, இப்போ எதுக்காக அதை நான் சேல்ஸ் பண்ணிட்டு போனேன்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. என் பையனும் என்கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டான், அதை யார்கிட்டையாவது பொறுப்பில் பிடிச்சிட்டு வந்திருக்கலாம், எதுக்காகப்பா சேல்ஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டான். ஸோ அது விஷயமா பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். நீங்கள் இந்த இடத்துல இருக்க இந்த ஷோரூமை திரும்ப எனக்கே கொடுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முத்து அண்ணாமலை மனோஜ்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. என்னங்க உங்ககிட்ட நாங்கள் பணத்தை கொடுத்துட்டு தானே நாங்கள் அந்த ஷோரூமை வாங்கினோம், இப்போ அந்த ஷோரூமை திருப்பி கேட்குறீங்கன்னு சொல்ல, இப்போ கூட நானும் அதுக்கான பணத்தை திருப்பி தரேன்னு தான் சொல்கிறேன். அப்போ மார்க்கெட் வேல்யூ கொஞ்சம் கம்மி, அதை விட இப்போ கொஞ்சம் ஹை வேல்யூவில் தானே இருக்குது. ஸோ இப்போ என்ன வேல்யூ போகுதோ அதுக்கேற்றது போல் நான் பணத்தை கொடுத்துட்டு நான் இந்த ஷோரூமை எடுத்துக்கிறேன்னு தானே சொல்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்ல, இங்கே அண்ணாமலையும் பார்க்குறாங்க. அதெல்லாம் என்னால் முடியாதுன்னு மனோஜ் சொல்கிறாங்க. என்னுடைய ஷோரூமை
நான் யாருக்காகவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அண்ணாமலை ஒரு முடிவு எடுத்துடுறாங்க. நீங்கள் சொல்கிறதும் சரிதான் சார், அந்த ஷோரூம் இவங்கிட்ட இருந்தால் அது இருக்கிற இடமே இல்லாமல் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஷோரூமை வந்துட்டு நீங்கள் எப்போ எந்த நேரத்துக்கு எங்கே மாற்றணும்னு சொல்லுங்கள், அப்போது இங்கே மனோஜ் வந்து சைன் பண்ணி கொடுத்துருவான்னு சொல்ல, அப்பா என்னால் முடியாதுன்னு அங்கே மனோஜ் சொல்ல, டேய் அந்த ஷோரூம் உங்ககிட்ட இருக்கிறது நீ சரியாக இருக்காது, ஷோரூமை நீ சரியாக பார்த்துக்கிறானான் தான் ஒரு அப்போனா நானே உனக்கு சப்போர்ட்டாக நினைந்திருப்பேன். ஆனால் அந்த ஷோரூமில் போய் தினமும் தூங்கிட்டு இருக்க உனக்கு அந்த ஷோரூமில் இருக்கிறதுக்கே தகுதி இல்லைடா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் விஜயாவும் அதிர்ந்து போக, சரி அப்போ நான் வரேன், நான் டேட் சொல்லிவிட்டு முத்துவுக்கு கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போய்ட்றாரு. முத்துவும் என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வேறு என்னடா பண்ண சொல்கிறேன், அந்த ஷோரூம் இவங்கிட்ட இருக்கிறது ஒன்று தான் இல்லாததும் ஒன்று தானே, அந்த ஷோரூம் இருக்கிறதுனால இவன் போய் இப்போ ஏதாவது அங்கே வேலை பார்க்குறானா, இல்லையே அவர் சொல்கிறதே கேட்டல, அவர் அந்த ஷோரூம் அவர்கிட்ட இருந்தாலாவது பிரச்சனை இல்லை, அதுவும் இல்லாமல் மனோஜ் எப்போதும் போல் அங்கே வேலை பார்த்தாலாவது மாதம் மாதம் பணமாவது கிடைக்கும், அவர் அதுக்கான சேலரியும் தரேன்னு தானே சொல்கிறாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, இதை கேட்ட உடனே எங்கள் மனோஜுக்கு பயங்கர கோவம் வருது. என்னாலலாம் ஒருத்தவங்களுக்கு கீழே போய் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட அண்ணாமலையோ இங்கே மனோஜை பார்த்து முறைச்சிட்டு எதுவுமே பேசாமல் உள்ளே போக, என்னடா இதெல்லாம் உன்னுடைய பிளானா, நீ தான் அவரை கூட்டிகிட்டு வந்தியான்னு சொல்லி கேட்க, டேய் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே அவரை வெளிநாட்டிலேருந்து வரும்போது எனக்கு தாண்டா கால் பண்ணார், நான் தான் அவரை பிக்கப் பண்ணிவிட்டு வரவும் செஞ்சேன், அப்போவே அவர் என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேசினார், ஆனால் நான் தான் இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொல்லாமல் இருந்தேன், இன்றைக்கி அவரை எனக்கு கால் பண்ணி வர சொன்னதே இதுக்காக தான், இதுக்கப்புறமும் இதை வீட்டில் பேசாமல் இருக்கிறது தவறு இல்லையா, அதனால தான் அப்பாவே இதில் சம்மதம் சொல்லிட்டாரு, இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், நீ அந்த ஷோரூமில் ஒரு வேலையாளாக இருந்து வேலை பாரு, அப்போ தான் உனக்கு கஷ்டம்னா என்ன தெரியும், பணத்தோட அருமைனா என்னென்னு புரியும். முத்து சொல்கிறாங்க, எல்லாம் உனக்கு பொறாமடா பொறாம அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பெரிய பொறாம, இதில் பொறாமப்பட்டு எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு நிறைய சவாரி இருக்குது, அதை நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்ப, அம்மா இப்போ என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கொன்னே இங்கே மனோஜ் வந்துட்டு இப்படி கேட்டதுமே விஜயாவும், டே அப்போ அந்த ஷோரூம் விற்றா பணம் அதிகமாக வரும்ல, அந்த பணத்தை வச்சு நம்ம கடனை அடைச்சிடலாம்ல, நாமளே இந்த கடனை அடைச்சிட்டோம்னா இந்த வீடு நமக்கானதே மாறிடும்ல அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனேயே, அம்மா நீ சொல்கிறது சரிதான், ஆனால் அதுக்காக இதுக்கு அப்பாவை சம்மதிக்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அவர் சம்மதிப்பாருடான்னு இங்கே விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எல்லா ப்ராசஸும் நல்லபடியாக முடியுது, ஷோரூம் அவர் கைக்கே போகுது, பணம் இங்கே அண்ணாமலை கைக்கு வருது. அண்ணாமலை கைக்கு வந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டுட்டு வராங்க. ஒரு 10 லட்ச ரூபா அதிகமாக கிடைக்கிது, 30 லட்ச ரூபானா அதில் 10 லட்ச ரூபா அதிகமாக கிடைக்கிது. அந்த பணத்தை எல்லாம் மொத்தமாகவே இங்கே அண்ணாமலை கையில் இருக்குது. அப்போனே அண்ணாமலைகிட்ட எங்கள் மனோஜ் சொல்கிறாங்க, அப்பா இது எல்லாமே என்னுடைய ஷோரூமை விற்று வந்த பணம், இப்போ எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குதானப்பா அப்படின்னு சொல்ல, என்னது இந்த வீட்டில் உனக்கு உரிமையா, டேய் இது என்கிட்டேருந்து நீ திருடிட்டு போன பணம், திரும்ப அது என் கைக்கே வந்திருக்கு அவ்வளவுதான், மற்றபடி இதில் நீ பேசுகிறதுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை. முத்து முதல்ல இந்த பணத்தை கொண்டு அந்த ஃபினான்சியர்கிட்ட கொடுத்துட்டு நம்ம வீட்டு பத்திரத்தை மீட்டுடுவான் அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்னு முத்து கிளம்புறாங்க. ஆனால் அண்ணாமலை எடுத்த முடிவில் தெளிவாக இருக்காங்க. இங்கே மனோஜோ ஏமாந்து போய் நிற்கிறாங்க. ஏமாந்தது மட்டும் இல்லை, மனோஜ் அந்த ஷோரூமில் ஒரு ஒர்க்கராக ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்ருக்க அதே இடத்துல அவங்க கூட வேலை பார்த்த ஸ்டாஃப் எல்லாருமே இங்கே மனோஜ் வந்துட்டு கண்ணா பின்னான்னு கலாய்க்கிறாங்க. இவர் இங்கே ஓனராக இருக்கவும் லைக்கில், ஸ்டாஃபாக இருக்கவும் லைக்கில், எப்படி இவருக்கு கீழே நம்ம இந்த வேலை பார்த்தோன்றதான் நமக்கு தெரியலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அந்த இடத்த விட்டு வேலையை விட்டு அனுப்பப்பட்ட பல வயதானவங்களும் வந்துட்டு திரும்ப அந்த வேலையில் வந்துட்டு ஜாயின் பண்ணுறாங்க. மனோஜை வச்சு செய்கிறாங்க. மனோஜ் இப்போ அவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்க்குற நிலைமை அந்த ஷோரூமில் வந்துடுச்சு. வேறு வழி இல்லை, வெளியே போய் வேலை பார்க்க முடியாது இல்லையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோஹிணிக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. எல்லாத்தையும் பிளான் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கல்ல, என்னை சும்மா விட மாட்டேன்னு ரோஹிணி நினச்சிட்டு மீனாவை போய் பார்த்து பேசுகிறாங்க. இங்கே பார், யார்கிட்ட இருந்தும் எதையும் அபகரிக்கணுன்ற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அவர் ஷோரூமை இப்படி கொடுத்துட்டு நிற்கிறாருன்னா அது அவர் அந்த ஷோரூமை நடத்தின விதம். இதை அவங்க திருப்பி வந்து கேட்குறதுலேயும் தவறு இல்லையே. அதுவும் இல்லாமல் இங்கே மாமா கிட்ட சொல்லிட்டு என்ன ஏதுன்னு நிலவரத்தை கேட்டுட்டு தான் அவங்க அந்த ஷோரூமை கொடுக்கறதுக்கு எங்கள் மாமாவும் சம்மதிச்சாங்க. இதை நீ பேசணுன்னா உன் புருஷன் மனோஜ் கிட்ட போய் பேசு. அவன் வாங்கின கடனுக்கு இப்போ நாங்கள் ஓடி ஓடி உழைச்சதான் மிச்சம். அதுவும் இல்லாமல் நாங்கள் அந்த கடனையும் இங்கே கொடுத்துட்டு வீட்டு பத்திரத்தை மீட்டாச்சுன்னு சொல்ல, இப்போ தானே புரியுது அந்த வீட்டு பத்திரத்தை நீங்கள் மீட்கணும், அதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்கீங்கன்னு அப்படின்னு அங்கே ரோஹிணி சொல்ல, இதை கேட்டு இங்கே மீனாவுக்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்த கையோட மீனா வந்துட்டு ஓங்கி பல்லான்னு ஒரு அறைய ரோஹிணி கணத்தில் விட, இங்கே பார், உனக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் உன் புருஷன் மனோஜ் கிட்டே போய் கேளு. உன் மனோஜ் மாதிரி முட்டாளான ஒரு மனுஷனை இந்த உலகத்தில் பார்த்துருக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒருத்தர் என் லைஃப்பை விட்டு போனதை நினச்சி நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் நீ அவருக்காக இப்போ திரும்ப ஓடிட்டுருக்க, உன்னையும் விட்டுட்டு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அந்த ஜீவாவை விட்டுட்டு வந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லவும் செய்கிறாங்க மீனா. சொன்னதை கேட்டால் எங்கள் ரோஹிணிக்கு ரொம்ப கோவம். அதே நேரத்தில் இங்கே மனோஜ் பண்ணதுலேயும்
தவறு இருக்குன்னு நினச்சி அந்த இடத்த விட்டு ஓடவும் செஞ்சிடறாங்க. மீனா இங்கே கெத்தா மீனா இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக பூக்கடையில் இருந்து வேலை பார்க்க முத்துவும் சாதாரண சவாரிகளை மட்டுமே எடுக்கவும் செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் கடுமையாக உழைச்சது போக அதில் வந்த பணம், இன்னொரு பக்கம் இங்கே அமைதியான வாழ்க்கை, இது எல்லாம் முத்து மீனாவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க தான் செய்யுது. இங்கே மனோஜ், ரோஹிணி இவங்க எல்லாரும் ஏமாந்தது மிச்சம், இந்த விஜயாவும் கடைசியில் ஏமாறப்பட்டது தான் மிச்சம். அந்த ஷோரூம் இப்போ அவங்கக்கிட்ட நல்லா போகுது. அவங்களுக்கு கீழே இருந்து வேலை பார்க்குற மனோஜுக்கு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம்னா என்னன்னே தெரிய ஆரம்பிக்கவும் செய்யுது.